ஒரு காலத்தில் போர்த்துகேசர் வந்து நயனை நாகபூஷணி அம்மன் ஆலயத்தை இடித்த பொழுது அந்த அன்னையினுடைய விக்கிரகம் வந்து நான் இப்போ நிற்கக்கூடியது நயனாதீவு. அதை சுரண்டினால் ரத்தம் வரும், பால் வராது, ரத்தம் வரும். இந்த ஆலமர பொந்தில் அவர் அதை ஒழித்து அரைக்கட்டுக்கிடையில் உருவாகின அம்பாள் தான் இந்த அரும்பாள். 5 ரூபா 10 ரூபா அப்படி சேர்த்து தான் அதுக்கு எண்ணெய் வாங்குறது. அது அனைவருக்குமே வணக்கம். நான் நிற்கக்கூடியது வந்து கடல் கடந்து வந்து ஒரு தீவில் நிற்கிறேன். இப்போ நீங்கள் பின்னால் பார்க்கக்கூடிய ஒரு ஆலயம், ஒரு காலத்தில் போர்த்துகேசர் வந்து நயனை நாகபூஷணி அம்மன் ஆலயத்தை இடித்த பொழுது அந்த அன்னையினுடைய விக்கிரகம் வந்து கொண்டு வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம் இந்த இடம். நான் இப்போ நிற்கக்கூடியது நயனாதீவு. அப்படியாக இந்த ஆலயத்தில் இடம்பெறக்கூடிய இன்றைக்கு ஒரு சிறப்பான நிகழ்வு. அதை தாண்டி நாகம் பூசித்த எங்களுடைய நயனை நாகபூஷணி அம்மனுடைய ஆலயம். அதை தாண்டி இன்றைய நாளில் இங்கே நாங்கள் நயனாதீவுக்கு வரும்பொழுதெல்லாம் பல மாற்றங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த விஷயங்கள் எல்லாம் அடங்கலாக ஒரு சிறப்பான காணொலியாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். நயனாதீவை நோக்கி பயணம் சென்று கொண்டிருக்கின்றோம். நான் முன்னரே ஒரு காணொலியில் உங்களுக்கு தெரிவிச்சிருந்தேன். இந்த நயனாதீவுக்கு செல்லக்கூடிய இறங்குதுறை, அதாவது குறிகட்டுவான் இறங்குதுறைக்குரிய இந்த வீதி வந்து புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்குது. அந்த வேலைப்பாடுகள் வந்து மிக துரிதமாக இங்கே இடம்பெற்று கொண்டிருக்க நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். முதல் ஒரு சிறிய வீதியால் நாங்கள் இதால் போய் வந்திருப்போம். இப்போ அது இரட்டை வீதியாக, போகிறதுக்கு ஒரு வீதி, வாரத்துக்கு ஒரு வீதி என மிகப்பெரிய அளவிலான ஒரு வீதியாக இந்த வீதி உருமாறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. வேலைகள் வந்து வேகமாக நடக்குது. நான் நினைக்கிறேன் திருவிழா காலங்களில் இந்த பெரிய வீதியால் நாங்கள் பயணம் செய்ய முடியும் என்ற மாதிரியான அன்று நினைக்கிறேன். இடையிட மலையிலும் வந்து இவை கொஞ்சம் குழப்பிட்டது போல இருக்குது. அப்படியாக அங்கே பாருங்கள், அருகிலெல்லாம் பெரிய 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 கல்லுகளை வைத்து, என்றால் கடலுடைய அரிப்பு வரக்கூடாது என்ற காரணத்தால் வந்து அந்த கல்லுகள் எல்லாத்தையும் வைத்து வீதியை உயர்த்தி பெரிய அளவிலான வீதியாக வந்து போட்டு கொண்டிருக்கணும். அப்படியாக இந்த ஒரு மாற்றமான விஷயத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதையும் தாண்டி நயனாதீவுக்கு செல்வதற்கான பாதை அமைப்பு, அதுவும் அன்னையினுடைய திருவிழா மகோற்சவங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அந்த பாதையும் கூட சீர் செய்து விடுவார்கள். இல்லை, புதிதாக செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த பாதை கூட ஓடக்கூடிய நிலைக்கு வந்துடும் என்ற மாதிரி அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த விஷயம் வந்து முழுமையாக அந்த பாலத்தினுடைய பாதை, அந்த வேலைகள் வந்து முடிவடைந்து இருக்கிறதா. ஆனால் அதுக்கு வரக்கூடிய அந்த இயந்திரம், அந்த என்ஜின் வந்து இன்னும் வந்து சேரவில்லையாம். அது பொருத்தினதன் பின்னர் வந்து இந்த முன்னர் ட்ரையல் ஓடி பார்த்து அதுக்கு பிறகு வந்து மக்களுடைய பாவனைக்காக இது கொடுக்கப்படும் என்ற மாதிரி இன்றைய நாள் அங்கே இருந்தவர்கள் வந்து சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படியாக நாங்கள் நயனாதீவை நோக்கி போகிறோம். அங்கே பாருங்கள், அவ்வளவு பெருசாக முதல் இருந்ததை விட இது ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குது. முதல் இருந்ததில் வாகனங்கள் எல்லாமே ஏற்றி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இதில் எனக்கு தெரிகிற அளவுக்கு அப்படி இனி என்னென்ன மாதிரி செய்யணும் என்றோ தெரியல. ஆனாலும் வேலைப்பாடு நிறைவடைந்த நிலையில் இந்த இயந்திரத்துக்காக வேண்டி தான் காத்து கொண்டிருக்கார்ன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அப்படியாக ஒரு ரம்மியமான காலை பொழுதில் அன்னையினுடைய ஆலயத்தை நோக்கி, நயனை நாகபூஷணி அம்மனுடைய ஆலயத்தை நோக்கி போகிறோம். அங்கே இருந்து படகுகள் வந்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு ரம்மியமாக இருக்கும் இந்த பயணம். மற்ற இடங்களுக்கு பயணம் செல்வது என்பதை விட நயனாதீவுக்கு போகிறோம் என்றாலே ஒரு தனி மகிழ்ச்சி. என்றால் ஒரு வித்தியாசமான பயணம், படகில் பயணம் செய்வது எல்லாமே இங்கே மட்டும்தான் எங்களால் முடியும். அப்படியாக ஒரு அங்கே பார்க்கலாம் அன்னையினுடைய அந்த கம்பீரமான ராஜ கோபுரம் காட்சி தருகிறது. தொடர்ந்து நாங்கள் பயணிக்கலாம். தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் தேடி வரக்கூடிய ஒரு தலமாக நயனை நாகபூஷணி அம்மனுடைய இந்த திருத்தலம் இருக்குது. சிறப்பு வாய்ந்த தலமாக 64 சக்தி பீடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நயனை நாகபூஷணியனுடைய இந்த ஆலயம் நாகம் பூசித்து இருக்கக்கூடிய ஒரு தலமாக, சிறப்பு வாய்ந்த தலமாக, எத்தனையோ ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக, சிறப்பாக மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி, அந்த லிங்கத்தை சுற்றியதாக இருக்கக்கூடிய அந்த நாகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு, உருவம் எல்லாமே வேறு எங்கேயும் இல்லாத தனித்துவம் வாய்ந்த ஒரு ஆலயமாக எங்களுடைய இந்த நயனை நாகபூஷணி அன்னையினுடைய ஆலயம் திகழுது. அப்படியாகத்தான் இப்பொழுது நீங்கள் பார்க்குறீங்க. மிக ரம்மியமான ஒரு காலை பொழுதிலே காட்சி. அன்னையினுடைய கம்பீரமான ராஜ கோபுரத்தை பார்த்து கொண்டு உள்ளே சென்று நாகபூஷணி அன்னையை தரிசித்து கொண்டு சிறப்பாக இன்றைய நாள் அமையக்கூடிய ஆலடி அம்மன் ஆலயத்துக்கு செல்ல போகிறோம். அதை எங்கே போகணும், எப்படியெல்லாம் போகணும்ன்றதை வந்து தொடர்ந்து நாங்கள் இந்த காணொலியூடாக பார்த்து கொள்ளலாம். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. அதிகளவான பக்தர்களை வந்து நாங்கள் இன்றைய நாளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் வந்து மிக அதிகமாக ஆக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி சிங்கள மக்கள் கூட அதிகமாக இந்த இடத்துக்கு வந்து செல்வார்கள். அவர்களுடைய நாகதீப விகாரைக்கு வரும்பொழுது இங்கே வந்து செல்வதையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக நீங்கள் அங்கே பார்க்கலாம். நிறைந்த அடியவர்கள் அன்னையினுடைய ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து இப்போ நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நயனை ஸ்ரீ நாகபூஷணி அம்மனுடைய அந்த அழகிய முன்னுக்கு இருக்கக்கூடிய இந்த கோபுரம்
மிக அழகாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த உருவங்கள் எல்லாமே தத்துருவமாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் எல்லாமே ஆலயத்தில் இங்கே வந்தோடனே ஒரு பயத்துடன் கலந்த பக்தி வரும். இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது எனக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியல, அப்படியாக அங்கே தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு தீபாராதனை காட்டி அங்கே பூசகர் வரக்கூடிய அந்த காட்சி. அப்படியாக நைனை நாகபூஷணி அம்மனுடைய தரிசனத்தையும் பெற்றுக்கொண்டு இப்பொழுது நாங்கள் செல்ல போவது வந்து ஆலடி அம்மன், நயனாதீவில் இருக்கக்கூடிய ஆலடி அம்மன் ஆலயத்துக்கு செல்ல போகிறோம். நைனை நாகபூஷணி அம்மனுடைய பிரதானமான வாயில் ராஜகோபுரத்தினுடைய வலது பக்க பகுதியாலே நாங்கள் செல்லும் பொழுது அந்த ஆலடி அம்மன் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நாங்கள் செல்லக்கூடியமாக இருக்கும். அந்த அன்னையினுடைய ஆலயம் இருக்கக்கூடிய இடத்துக்கு அது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஆலயம். முன்னே காணொலியில் பார்த்தார்களுக்கு அது சம்பந்தமாக தெரிந்திருக்கும். பார்க்காதார்கள் நிச்சயமாக பார்த்து கொள்ளுங்க. மீண்டும் நீங்கள் நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயத்துக்கு அன்னையினுடைய தரிசனத்தை பெற வரும் பொழுது நிச்சயமாக இந்த ஆலடி அம்மன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் சென்று வழிபாட்டுகளை மேற்கொள்ளுங்கள். ஏனென்றால் அது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இருக்குது. அப்படியாக இப்பொழுது நாங்கள் அந்த ஆலயம் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறோம். சிறப்பாக இந்த நைனை நாகபூஷணி அம்மனுடைய ஆலய வரலாற்றோடு தொடர்புடைய கூடிய 2 கற்கள் இங்கே நீங்கள் அங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும். கடலின் நடுவில் இருக்கக்கூடிய 2 கற்கள், இங்கே வலப்பக்கம் ஒன்று இடப்பக்கம் ஒன்று 2 கற்கள் இருக்குது. ஒன்று பாம்பு சுற்றிய கல் என்றும் மற்றது கருடன் அமர்ந்த கல் என்றும் சொல்லக்கூடிய அன்னையினுடைய வரலாற்றோடு தொடர்புடைய 2 கற்கள். இது வந்து அன்னையினுடைய வருடாந்த மகோற்சவத்தில் வந்து ஒரு சிறப்பான நாளாக இந்த இடத்துல வந்து பூஜை வழிபாடுகள் எல்லாமே, கருட சர்ப்ப பூஜை வழிபாடுகள் எல்லாமே இடம்பெறும். அப்படியாக சிறப்பு வாய்ந்த இடமாக அது இருக்குது. நாங்கள் ஆலடி அம்மன் ஆலயத்தை நோக்கி இந்த வீதியாலை செல்லும் பொழுது ஒரு சிறு தூரம் சென்றதன் பின்னர் ஆலடி அம்மன் ஆலயத்தை வந்து நாங்கள் அடையக்கூடியமாக இருக்கும். நான் முன்னர் குறிப்பிட்டிருந்த ஆலடி அம்மன் ஆலயம், இந்த அம்மனுடைய ஆலயம் தான் நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய பின்னாலே மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆலமரம் வந்திருந்தது. இந்த வரலாறு எல்லாம் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஆலயம் வந்து முன்னர் வந்து போர்த்துகீசர் இந்த இடத்துல வந்து கல்வெட்டு மூலமாகவே அந்த விஷயம் வந்து முழுவதாக போட்டிருக்கு. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நயனாதேவி ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் ஆலயம் போர்த்துகீசரால் இழுத்தளிக்கப்பட்ட பொழுது கிபி 1220 தொடக்கம் 1224 ஆண்டளவில் அம்பிகையை அந்தன சிவாச்சாரியார் ஒருவர் ஆலமரப்பொந்தில் ஒழித்து சலியன் என்ற ஐயரையும் காவலாக இந்த இடத்துல வைத்ததாகவும் அம்மனுடைய அந்த விக்கிரகம் வந்து இந்த இடத்துல வைத்து பாதுகாக்கப்பட்டதாக வந்து இந்த கல்வெட்டு மூலமாக வந்து அறியப்படுது. அப்படியாக அந்த இடத்துல தான் அம்பிகைக்கு இப்போ ஒரு ஆலயம் ஒன்று கட்டி சிறப்பாக அந்த ஆலயத்துக்கு முன்னாலே ஒரு மண்டபம் ஒன்று கட்டப்பட்டு இந்த நாளில் இன்றைய நாளில் வந்து அதை திறந்து வைக்கிறார்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள், சரஸ்வதி தேவி இந்த இடத்துல, சரஸ்வதி அன்னையை வந்து இந்த இடத்துல மிக அழகாக கையிலே வந்து ஒரு நூல் வைத்திருப்பது போல காட்சிப்படுத்திருக்கோம். அதே மாதிரி இங்கே மகாலட்சுமி கையிலே பொன்னும் பொருளும் வைத்திருப்பது போல காட்சிப்படுத்தப்பட்டு மிக அழகாக வந்து இந்த மண்டபம், இந்த ஆலயத்தினுடைய முன் மண்டபம் வந்து வாயில் பகுதி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. வாயில் பகுதியில் ஆலயத்துக்குள்ளே செல்வதற்கு முன் இருக்கக்கூடிய அந்த மண்டபம். அப்படியாக மேல் பகுதியில் வந்து இந்த வரலாற்றோடு, ஆலயத்தினுடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பூசகர் வந்து அம்மனுடைய சிலையை வந்து கையிலே சுமந்து கொண்டு வரக்கூடிய அந்த உருவம் வந்து அந்த இடத்திலே சிற்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இருந்து அம்பிகையை வந்து தூக்கி கொண்டு வரார். அதே மாதிரி இங்கே தூக்கி கொண்டு வந்து இங்கே அந்த மரப்பொந்துக்குள்ளே வைக்கிறார். அதே மாதிரி மரப்பொந்துக்குள்ளே வைத்து இங்கே அது வந்து ஆலடி அம்மனாக தோற்றம் பெறுது. அப்படியாக ஆலயத்தினுடைய வரலாற்றை வந்து மேலே அந்த இடத்துல வந்து சிற்பங்களூடாக இந்த வரலாற்றுகளை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு இந்த வரலாற்றுகளை கொண்டு செல்வதற்காக அப்படியாக மிக அழகாக இங்கே முன்னாலே அன்னம் 2 பக்கங்களிலே அன்னங்கள் இருப்பதாக மிகச்சிறப்பாக தத்துருவமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதோடு இன்றைய நாள் தான் அம்பிகையினுடைய கும்பாபிஷேக நாள் என்பதால் அன்னைக்குரிய சிறப்பான அபிஷேகங்கள் கூட இந்த இடத்துல இடம்பெற்று கொண்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், ஆலயத்துக்குள்ளே கும்பங்கள் வைக்கப்பட்டு மிகச்சிறப்பாக அபிஷேகங்கள், தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சிகள் கூட பார்க்குறீங்க. இன்றைய நாளில் இந்த கும்பாபிஷேக நாளிலே அன்னைக்குரிய முன்னாள் இந்த மண்டபம், புதிதாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மண்டபம் கூட திறக்கப்படுகின்றது ஒரு தனிச்சிறப்பாக இருக்குது. அப்படியே நீங்கள் பார்க்கலாம், இங்கே வெளியாலே வந்து முன்னுக்கு என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதிதாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மண்டபத்தினுடைய மேற்பகுதியில் நடுவில் வந்து அம்பிகை ஆலமரத்துக்குள்ளே இருப்பது போல ஆலடி அம்மன் என்ற அந்த சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய அந்த அன்னையினுடைய காட்சிப்படுத்தப்பட்டு, அதே மாதிரி இங்காலே மூத்தவர் விநாயக பெருமான் இருக்கிறார், அங்காலே இளையவர் முருகப்பெருமான் மயிலிலே வேலோடு இருக்கக்கூடிய அந்த காட்சி என முன்பக்கத்தில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. சிறப்பாக வர்ணங்கள் எல்லாமே தீட்டப்பட்டு, அப்படியாக இங்காலி பக்கத்தில் நாங்கள் பார்த்தோம்னா இங்காலி அருகில் வந்து சிறப்பாக அன்னை
சிவலிங்கத்தை கையிலே ஏந்தியவளாக அங்கே காட்டப்பட்டிருக்குது. அதை தாண்டி இங்காலி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 2 பிள்ளைகளையும் பிள்ளையார் முருகன் இருவரையுமே வந்து மடியிலே சுமந்தவளாக அன்னையினுடைய மிக தத்துரூபமான உருவங்கள் வந்து இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதை விட மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய தொடர்புடைய மற்ற வரலாறு அங்கால வந்து கொண்டு வந்த வரலாறு இருந்தது. இங்கே போர்த்துகேசர் இலங்கைக்கு வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. படகுகள் ஊடாக அவர் இங்கே வருகிறார்கள், கப்பல்கள் மூலமாக வருகிறார்கள். இங்கே வந்து கோயில்கள் இடிக்கப்படுகின்றது, நாகபூஷணி அம்மனுடைய ஆலயம் இடிக்கப்படுவதாக இங்கே காட்டப்படுகின்றது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த இடிக்கப்பட்டதை வந்து வேறு வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய அப்படியான அந்த செயற்பாடை செய்தார்கள் என்ற விஷயம் வந்து இந்த இடத்துல வரலாற்றை வந்து பதிவு செய்திருக்கிறார். அங்காளி பக்கத்தில் ஐயா கொண்டு வரக்கூடியது அப்படியாக கொண்டு வந்து இங்கே மரப்பொந்துக்குள்ள வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்கேன். இந்த இடம்தான் இப்பொழுது நீங்கள் பின்னாலே பார்க்கக்கூடியது. அதை தாண்டி இங்கே நான் வரும்பொழுது சிறப்பாக பார்க்கக்கூடிய இங்கே ஒரு உண்டியல் இருக்கும். அந்த உண்டியல் வந்து நாகப்பாம்பினுடைய வாயிற்பகுதியால் தான் நாங்கள் அதுக்குள்ளுக்கு வந்து காசு போடணும். இந்த வாயிற்பகுதியால் தான் ₹1, ₹2, ₹5, ₹10 போட வேண்டியது அந்த நாகத்தினுடைய வாயிலால். அது ஒரு தனிச்சிறப்பாக இருக்கும். வேறு எங்கேயும் அப்படி நான் பார்த்ததில்லை. இங்கே பார்க்கலாம், இதுதான் இந்த ஆலமரத்துக்குள்ள இந்த வரலாற்றோடு தொடர்புடைய இடம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஆலமரத்தின் பொந்துக்குள்ள அம்மனை வைத்து பாதுகாத்த அந்த வரலாற்றை வந்து இந்த இடத்துல ஆலயத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பதிவு செய்திருக்கணும். இப்பொழுது இங்கே நிற்கக்கூடிய இந்த ஆலமரம் அப்பொழுது நின்ற ஆலமரமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்த ஆலமரம் இல்லாமல் போய் இப்பொழுது புதிதாக இவர்கள் இந்த இடத்துல பின்னர் ஒரு ஆலமரத்தை வைத்து அந்த ஆலமரம் தான் இப்பொழுது விருட்சமாக அங்கே காட்சி தரக்கூடியதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இது தொடர்பான வரலாற்று எல்லாமே நாங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்களுடன் கேட்டு தெளிவாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். அப்படியாக அங்கே ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியை கும்பங்கள் சுற்றி வரும்பொழுது அங்கே விநாயகர் பெருமானுக்குரிய அபிஷேகங்களை நிறைவு செய்து கொண்டு தற்பொழுது இங்கே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்னைக்கு இங்கேயும் நாகங்கள் குடைப்பிடிக்க நாகத்தின் கீழே இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த அன்னைக்குரிய அபிஷேகம் கருங்கல்லால் இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு வாய்ந்திருக்கக்கூடிய அம்பிகைக்கு அங்கே அபிஷேகம் இடம்பெற்று கொண்டிருக்குது. இங்கே புகையும் அதை சேர்ந்த லைட்டும் வெளிச்சமும் இருந்தபடியால் வந்து காணொலி வந்து மிக தெளிவாக உங்களுக்கு பார்க்க முடியாமல் இருக்கும். ஆனாலும் ஓரளவிற்கு அந்த விஷயங்களை வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே அபிஷேகம் இடம்பெற்று கொண்டிருக்கும் அம்பிகைக்கு கீழே ஆலடி அம்மனுடைய விக்கிரகத்தையும் வந்து அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. அங்கே அம்பிகைக்குரிய அபிஷேகங்கள் நிறைவு செய்து கொண்டு பின்னாலே இந்த ஆலமரத்தடியிலே வரலாற்றை பிரதிபலிக்கக்கூடிய அம்பிகையினுடைய இந்த அம்பிகை இருக்கக்கூடிய இந்த இடத்துல கூட அபிஷேகம் இடம்பெறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்களா? அப்படியாக அங்கே அம்பிகைக்கு சிறப்பான தீபாராதனைகள் வழிபாடுகளை பார்த்திருப்பீங்கள். இப்பொழுது இங்கே இடம்பெறக்கூடிய சிறப்பான நிகழ்வு தான் இந்த மண்டபம் வந்து இப்பொழுது இங்கே திறந்து வைக்கப்பட போகின்றது. இந்த மண்டபத்திற்காக பாடுபட்டிருக்கக்கூடியவர்கள், புலம்பெயர்ந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள், இங்கே இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே இணைந்து நிதி பங்களிப்பை வழங்கி இந்த ஒரு மண்டபத்தை வந்து வரலாற்றுகளையும் பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு தனிச்சிறப்பு. அந்த மண்டபம் இப்பொழுது இங்கே திறக்கப்பட போகின்றது. அதுக்காக இங்கே வந்து சிலர் வந்து கௌரவிக்கப்பட்டு அதே சமயம் அந்த மண்டபம்
மண்டபம் வந்து திறப்பதற்காக அங்கே முன்னாலே செல்ல இருக்கக்கூடிய அந்த காட்சிகள், தொடர்ந்து இந்த மண்டபம் திறக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். அப்படியாக இந்த இடத்துல வந்து ஊர்வலமாக இந்த ஆலயத்தினுடைய விநாயகர் பெருமானுடைய சன்னிதானத்திலிருந்து ஆரம்பமாக்கி அந்த இடத்துல மேளதாளங்களுடன் வரவேற்கப்பட்டு ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தினுடைய திறப்பு விழா தற்பொழுது இங்கே இடம்பெற இருக்கின்றது. மிகச்சிறப்பாக தத்ரூபமாக வர்ண வேலைப்பாடுகளோட சிறந்த சிற்ப வேலைப்பாடுகளோடு வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மண்டபத்தினுடைய திறப்பு விழா இன்றைய நாளில் சிறப்பாக அதுவும் அவர்களுடைய ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக நாளிலேயே பார்த்தீங்கன்னா திறந்து வைக்கப்படக்கூடியது ஒரு தனிச்சிறப்பாக இருக்குது. குறிப்பாக இந்த மண்டபத்தினுடைய உட்பகுதியினுடைய மேற்புறத்தில் வந்து இந்த நைனை நாகபூஷணி அம்மனுடைய வரலாற்றை சிறப்பிக்கக்கூடிய விதத்தில் வந்து பாம்பும் அதே சமயம் கருடனும் அந்த இடத்துல வந்து அந்த அம்மனுடைய வரலாற்றோடு தொடர்புபட்ட விஷயங்கள் வந்து அங்கே மேல் பகுதியில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டதை வந்து சிறப்பாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நைனை நாகபூஷணி அம்மனுடைய அந்த வரலாற்றோடு தொடர்புடைய விஷயங்கள் இப்பொழுது இங்கே இந்த மண்டபம் வந்து திறந்து வைக்கப்படுகின்றது. அண்ணனுடைய இந்த புதிய மண்டபம் திறக்கப்பட்டதன் பின்னர் அந்த இடத்திலே ஒரு நடன நிகழ்வு வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருந்ததை நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி மிகச்சிறப்பாக ஒரு பரதநாட்டிய நிகழ்வு உண்டு இந்த இடத்திலே வந்து அரங்கேற்றம் பெற்றிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா. வணக்கம். இன்றைய நாள் இந்த நயனாதேவி ஆலடி அம்மன் ஆலயத்தில் ஒரு சிறப்பான நிகழ்வு, வரலாற்று நிகழ்வு இடம்பெற்று முடிஞ்சிருக்குது. அந்த மண்டபம் ஒன்று திறந்திருக்கீங்க. எங்களுக்கு இந்த ஆலயம் தொடர்பாக சொல்லுங்கள். போர்த்துகீசர் அரசாங்க காலத்தில் நைனாதி நாகபூசணி அம்மன் ஆலயம் முற்றாக உடைக்கப்பட்டது. அந்த வேளையில் நாங்கள் பூசாரியாக இருந்த அந்தணர்கள் அந்த அம்பாளை கொண்டு வந்து இதில் ஒரு ஆலமரம் இருந்தது. இந்த ஆலமர பொந்தில் வைத்திருந்தனர், வைத்து பூசை செய்தனர். காலம் போக போக அம்பாள் ஆலயம் திரும்ப அமைக்கப்பட்டதினால் இந்த அம்மன் சில அம்பாள் ஆலயத்துக்கு நாமஸ்ரீ அம்பாள் ஆலயத்துக்கு போய்விட்டது. போயிட்டிடும். அதில் அந்த ஆலமரம் நின்றது. ஆலமரம் பொந்தலாம் வச்சவ ஆலமரம் நின்றது. அந்த ஆலமரம் சொற்ப காலத்தால் அதன் பின் சொற்ப காலத்தால் இந்த அதை சுரண்டினால் இரத்தம் வரும், பால் வராது இரத்தம் வரும் என்று எமது மூதாதையவர்கள் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆலமரத்தில் அதன் பின்பு பராமரிப்பற்ற நிலையில் ஆலமரம் பழுதடைந்து இதாக போய்விட்டது, பட்டு போய்விட்டது. அதன் பின்னர் பல ஆலமரங்கள் இதில் உருவாக்கினாங்கள். அப்படி உருவாக்கினதில் தற்பொழுதும் ஒரு ஆலமரம் இருக்கின்றது. இந்த ஆலமரத்தில் சுரண்டினால் பால் தான் வருகின்றது. அதோட மற்றது இப்படி இருக்கும்போது இந்த ஆலமர அடியில் சில அற்புதங்கள் நடந்தது. அது இருந்த இடத்துல மீன் அதுகள் வேண்டி கொண்டு போனால் பறிச்சு அறிகிற மாதிரியும், மற்றது கொண்டு போகிறவ கொஞ்சம் பாதிக்கப்படுற மாதிரியும் பல துன்பங்கள் நடந்தது. அதுக்கு எல்லாரும் பயந்து இந்த இடத்தை ஒரு புனித இடமாக அமைச்சிருந்தால் புனித இடமாக அமைச்சிருந்தாலும் இதில் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த காணி வந்து அச்சுவேலி பத்தமேனியில் உள்ள ஒரு ஆளின் காணி, ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது. அம்பாள் புதுமையில் அந்த காணிக்காரன் வந்து இந்த காணியை துண்டு போட்டு விற்று கொண்டிருந்தவர். அந்த துண்டு போட்டு வித்த நேரம்தான் இந்த காணி சோமசின்னத்துறை முதலாம் வட்டாரம் அவர் இந்த காணி வேண்டினார். வேண்டின பிறகு அவரும் நானும் சேர்ந்து ஒரு அரைக்கட்டு கெடுவில் தான் ஒரு கொட்டில் போட்டு நாங்கள் கொட்டில் போட்டு அது வளர்ந்து வர எங்களுக்கும் வலு சந்தோஷமாக இருந்தது. இங்கே இந்த வட்டாரத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் ஒரு
அன்பாகவும் இருந்தது. அதோடு அதோடு என்ன செய்தோம் இந்த காணியை அவரும் நானும் கதைத்து அவர் எனக்கு மைத்துனர் முறை அக்கா புருஷன் காணியை ஒரு பொது சொத்தாக்கினால்தான் இதில் ஆலயம் அமைச்சு எல்லாரும் வழிபடலாமன்ற நோக்கில் 2 பேரும் சேர்ந்து யாழ்ப்பாணம் போய் ஒரு லோயரை பிடிச்சி இந்த காணியை ஒரு பொது சொத்தாக எழுதினோம். அதன்படி இதில் ஒரு யாப்பும் வச்சு இருந்தோம். அந்த யாப்பின்படி அவர் நிரந்தர தலைவராகவும் ஆலடியம்மன் கோயில் நிரந்தர தலைவராகவும் நான் நிரந்தர காப்பாளராகவும் இருந்து பின் கோயில் நிர்வாகம் பற்றிய குறிப்பையும் அந்த இதில் யாப்பில் எழுதி வைத்துள்ளோம். அதன் பின்பு கோயில் வளர துவங்கினது. அப்போ அந்த குறிக்கோள் ஒரு 3-4 பேருக்குள்ளான் அந்த இயங்கி கொண்டிருந்தது. அப்படி இருக்கும்போது நான் எனக்கு ஒரு அது என்னன்னு நான் சொல்ல விரும்பல. எனக்கு ஒரு அதிசயமாக ஒரு 50,000 ரூபாய் கிடைச்சது. அப்போ கிடைச்சவாறு அந்த பணத்தில் இந்த அம்பாளுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமெண்டு இதில் ஒரு தியாகராஜா என்றவர் மேசன் தியாகராஜா அவரை கொண்டு இதில் ஒரு அத்திவாரம் போட்டோம். அத்திவாரம் போட்டு அதன் பிறகு சோமு சின்னத்துறை, மற்றது முருகேசு இளையதம்பி, சோமு குணசீலன் 3 பேரும் தான் இதை பராமரித்து பராமரித்து வரைக்க எனக்கு ஒரு கொழும்பில் ஒரு வேலை வாய்ப்பு வந்துட்டு நான் கொழும்புக்கு போயிட்டேன். இப்போ நான் கொழும்பில் இருந்து உதவி செய்தது இங்கேக்க சிறிதாக செய்து இந்த கட்டிடத்தை கொஞ்சம் எழுப்பினவ. அதன் பின்பு எல்லாரும் எனக்கு அறிவித்தினும் இதை ஒரு இதாக்கி எல்லாரும் சேர்ந்து இதை பூரணமாக கட்டணுமெண்டு அதோடு நான் அங்கே இருந்து வந்து ஒரு கூட்டம் வச்சு இன்னும் ஒரு 7 அங்கத்தவர்களை தெரிவு செய்தேன். அதன் பின்பு நிர்வாகத்தின் பாரம் கொடுத்தோம். பிறகு வளர்ச்சி பெற்று இப்படி அம்பாள் அறக்கட்டுக்கிடையில் உருவாகின அம்பாள் தான் இந்த அரும்பாள். இன்றைக்கு இந்த அம்பாள் இவ்வளவு பூரணமாக இவ்வளவு திருப்தியாக இருக்கிறது நினைத்து என்ற மனம் பெரிய மகிழ்ச்சியும் பெரிய சந்தோஷம் அடைகிறது. நன்றி ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கம். சொல்லுங்கள், இன்றைக்கு உங்களோட இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பான நிகழ்வு இடம்பெற்று முடிஞ்சிருக்குது. சமமாக சொல்லுங்கள், இந்த ஆலயம் தொடர்பாக சொல்லுங்கள். இந்த ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாக சொல்லுங்கள். வரலாறு வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு வயோதிபர். இது ஒரு பெரிய பங்களாவாக பெரிய காணியாக இருந்தது. அவர் வந்து இந்த காணிகளை பிரித்து ஒருத்தர் கொடுக்க விரும்பினார். 4 பிறப்பு 8 பிறப்பு அப்படி கொடுத்துக்கொண்டு வரைக்க இது ஒரு 8 பிறப்பு காணி சின்னத்துறை என்பவர் அதை பெற்றுக்கொண்டார். அதிலிருந்து அவர் இதில் தோட்டம் செய்து தண்டு வெங்காயங்கள் மிளகாய்கள் இதெல்லாம் செய்து நல்ல சிறப்புற நடந்தபடியால் இதில் பழைய ஆலடியை ஒல்லாந்தர் காலத்து இடிக்கப்பட்ட அம்மனை கொண்டது பழைய ஒரு பொந்தில் வச்சுருந்தது. அது ஒரு பெரிய அது வந்து ஒரு சின்ன கட்டிடமாக அதுக்குள்ளே அது இடிபாடுபட்டு ஒரு அழிஞ்சு போகிற நிலையில் இருந்தது. அப்போ அதில் ஒரு ஆலமரத்தை அவரை கொண்டு வந்து தண்ணி ஊற்றி வளர்த்து அந்த கட்டிடத்தை துப்புரவாக்கி ஒரு சின்ன ஆலயமாக அதை அமைச்சு அந்த ஆளுக்குள்ளே ஒரு சின்ன அம்மனை கொண்டு வந்து ஆலடி அம்மனை மைகிரையும் அதுக்குள்ளே அவர் ஒளிச்ச மாதிரி ஒளிச்சு வச்சிடும். அதில் இருந்து அவர் அது இங்கே சின்ன பிள்ளைகளை விட்டு விளக்கு வச்சு சின்ன பூசிகள் கற்கண்டுகள் இதில் கொடுத்து இதன்னு வரைக்குள்ளே அதை கொஞ்சம் பிரசித்தி பண்ண வேணுமெண்டு அவைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்த உடனே எல்லார்ட்டும் கொஞ்சம் 5 ரூபா 10 ரூபா அப்படி சேர்த்து தான் அதுக்கு எண்ணெய் வாங்குறது அப்படி ஊர் மக்கள்கிட்ட வாங்கி செய்து கொண்டு வரைக்குள்ள இங்கே உள்ள சில பிள்ளைகளில் கொஞ்சம் பேர் வெளிநாடுகள் கனடா, சுவிஸ், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா அப்படி அவர்கள் போனதுனால அவர்கள் இதை கொஞ்சம் நாங்கள் விசாலமாக்க வேணும் என்று சொல்லி இஞ்சத்தை உள்ள மக்களை சேர்த்து காசுகள் கொஞ்சம் சேகரித்து எத்தனையாம் ஆண்டுக்கும் பால்சன் நடந்ததையா 2002 அதை கொஞ்சம் ஓலைக்கோட்டில் அதை செய்திருந்ததை பிரித்து பெரிய ஒரு கும்பாபிஷேகம் நடத்தினார்கள். அதுக்கு பிறகு முன்னுக்கு ஒரு மண்டபம் கட்ட வேணுமென்ற ஒரு விருப்பம். ஏனென்றா அடியார்கள் வந்து இருக்க கொள்ள நிற்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தபடியாக அதை 22 தான் கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் ஒன்று இல்லை அந்த மடம் ஒன்று கட்ட வேணுமென்று எல்லாரும்
திட்டம் போட்டு திரும்ப அதில் 9 பேரை நிர்வாகமாக சேர்த்து 30 பேருமாக சேர்ந்து காசுகள் திரட்டி திருப்பவும் வெளிநாட்டில் உள்ளவைகள் தங்களால் என்ற கொஞ்சம் பணத்தை அனுப்பி இந்த இதை மண்டபத்தை கட்டி இன்றைக்கு எல்லா மக்களும் வந்து அதை திறப்புலா செய்து சிறப்புரை நடத்தி முடித்திருக்கிறார்கள். நன்றி. என்னென்னா நான் இந்த இப்போதைய இந்த ஆலயத்தில் செயலாளர் என்ற ரீதியில் இந்த ஆலடியம்மன் ஆலயம் எவ்வாறு தோற்றம் பெற்றது, தற்போது இந்த முகப்பு மண்டபம் வரையும் அது எந்த வகையில் அமைய பெற்றதுன்றதை சொல்லலாம்னு நினைக்கின்றேன். அந்த வகையில் ஆரம்ப காலத்தில் போர்த்துகீயர் காலத்தில் ஸ்ரீ நாகபூஷணியம்மன் ஆலயம் இடிக்கப்பட்ட போது அப்போது பூசை செய்து வந்த பூசகரால் மேற்கு கரையோரமாக இருந்த தற்போது இந்த ஆலயம் அமைய பெற்றிருக்கின்ற இந்த ஆலமரத்தில் முதல் ஒரு ஆலமரம் ஒன்று அமைந்திருந்ததாம். அந்த ஆலமர பொந்தில் அவர் அதை ஒழித்ததாகவும் வரலாறுகள் இன்றைய நாகபூஷணியம்மன் ஆலய உட்புற சுவரில் ஓவியங்களாகவும் கோபுரங்களில் சிலைகளாகவும் தேரில் மர சிற்பங்களாகவும் செதுக்கப்பட்டிருப்பது பலர் அறிந்த விஷயம். அந்த வகையில் ஆரம்பத்தில் இந்த ஆலயம் அமைப்பதற்காக காணி நன்கொடையாக எங்களோட முதலாம்பட்டாரத்தைச் சேர்ந்த சோமு சின்னத்துரை அவர்களால் இந்த ஆலயத்துக்காக அந்த காணியை அன்பளிப்பு செய்து இந்த ஆலயத்தை உருவாக்கவும் அவரது பங்களிப்பு பல. அதில் அவரோட இணைந்து முன்னாளிய தம்பி மற்றது வைரமுத்து குடும்பம் அப்படின்னு பல இந்த முதலாம்பட்டாரத்தில் அந்த டைமில் இருந்த பல பெரிய மூதாதையர்களின் உதவியோடு இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த முகப்பு மண்டபம் பெரிய அளவில் அமையப்பெறுவதற்கு எங்களை முகப்புத்தகத்தினூடாக தொடர்பு கொண்டு ஆஸ்திரேலியாவிலிருந்து ரவீந்திரன் செல்வி குடும்பத்தினர் பெருந்தொகையான நிதி பங்களிப்பினை ஆற்றி இன்றைய தினம் இந்த வரலாறுகள் எதிர்கால சந்ததிகளுக்கும் தெரியப்படுத்தணும். அதனால் அந்த வரலாற்றை கொண்டமைந்த சிலைகளை எல்லாம் அமைத்து இந்த மண்டபத்தை இந்த அளவுக்கு எங்களுக்கு அழகாக அமைத்து தந்தது. அவர்களும் அதோடு சேர்ந்து உலகில் பறந்துபட்டு வாழும் ஆலடியம்மன் அடியார்களின் நிதியுதவியூடாக நைநதி அடியார்கள் நிதியுதவியூடாக இன்றைய இந்த முகப்பு மண்டப திறப்புலாவானது இனிதே நடைபெற்று இருக்கிறதுக்கு ஆலடியம்மன் நிர்வாக சபை சார்பாகவும் ஆலடியம்மன் அடியார்கள் சார்பாகவும் மனம் அந்த நன்றிகளை கூறிக்கொண்டு நைனாதீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்மனும் நைனாதீவு ஸ்ரீ ஆலடி அம்மனும் 2 கண்கள் மாதிரி எங்கள் நைனாதீவுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என கூறி இன்றைய தினம் இந்த யூடியூப்பை தானே வந்து இதை செய்யணும் என்று முன்வந்த ஜிஎல் தர்சன் அவர்களுக்கும் இந்த ரெமில் நாங்கள் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு எல்லாம் வல்ல ஆலடியம்மன் பரிபூரண அருள் கிடைக்க வேண்டும் என்று கூறி விடைபெற்றுக் நன்றி. நாங்கள் சிறு வயதில் இருந்தபோது பாடசாலையில் கல்வி கற்ற போது எங்களுக்கு எங்கள் இடமான அந்த முதலாம் வட்டாரத்தில் இந்த ஆலயம் இருந்தது. சில பற்றை காடுகளும் சரியான இதுகளுமாக இருந்தபோது எங்கள் தாத்தா சோமு சின்னத்துரை தாத்தா அவர்கள் சிறு வயசில் சொல்லுவார்கள், நாங்கள் அந்த கோயிலை நாமங்கள் துப்பராக்குவோம், இதை பெருசாக நாங்கள் கட்ட வேண்டும் என்று. அப்போது எங்கள் அனைவரிடமும் நிதி பற்றாக்குறை இருந்தது, போதிய வருமானம் இல்லை, அனைவரும் கடத்தொழிலை நம்பித்தான் செயற்பட்டு நாங்கள். அப்போது எங்களிடம் அன்றாட இதுக்கே பணம் இல்லாமல் இருந்தபோது அம்மாள் வளர வேண்டும் என்று இன்று விருட்சமாக இந்த ஆலமரம் வளர்ந்தது போல் எங்கள் ஆலடியம்பாலும் இன்று பெரிய விருட்சமாக வந்துள்ளார். அதனால் நாங்கள் மிகவும் அனைவரும் சந்தோஷம் அடைந்து இருக்கிறோம். எங்களுக்கு இப்போது வெளிநாட்டில் உள்ளவர்களும் எங்கள் ஊருக்குள் இருந்து அன்றாடம் தொழில் செய்பவர் கூட ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை பூசைக்கு தாங்கள் வீட்டில் பணம் இல்லாதவற்றையும் 6 மாதம் பணம் வேண்டியாவதும் இந்த அம்மாளுக்கான பூசையை தினமும் திறம்பட செய்து வருகிறார்கள். இன்னும் மேலும் மேலும் இந்த கோயில் வளர்ச்சி பெற்று எங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என கேட்டு இந்த இதுக்கு நான் ஆதரவு தெரிவித்து நன்றி. அப்படியான வரலாற்று சிறப்போடு இருக்கக்கூடிய இந்த ஆலடி அம்மன் ஆலயம்
நைனே நாகபூஷணி அம்மன் கூட இங்கே வந்து அமர்ந்து சென்ற ஆலயமாக தனிச்சிறப்பு பெறுகின்றது. அப்படியாக நீங்களும் நைனே நாகபூஷணி அம்மன் ஆலயத்திற்கு வருபவர்கள் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அன்னையினுடைய இடத்திற்கும் வந்து தரிசித்து செல்லக்கூடியவர்கள் முடியுமானவர்கள் வந்து தரிசித்து செல்லுங்கள். ஏனென்றால் ஒரு வரலாற்றோடு தொடர்புடைய தனி சிறப்பு வாய்ந்த இடமாக இந்த ஆலயம் அமைந்திருக்குது. அப்படியாக இன்று நாள் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை இந்த காணொலியூடாக தொகுத்து தந்திருக்கிறேன். காணொலி பார்வையிட்டவங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.